வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை வரும் 17ஆம் தேதி கூடும் என எதிர்பார்ப்பு. இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். திமுக தலைவர் பதவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மனு தாக்கல் செய்கிறார். நாளை மறுநாள் 9ஆம் தேதியன்று திமுக தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறுகிறது. சென்னையில் வருகிற திங்களன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் கூட்டம் இடைக்கால பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் நடைபெறும் என தகவல். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் ஏர்டெல் 5G சேவை தொடங்கியது. சிம் கார்டை மாற்ற தேவையில்லை என விளக்கம். இலங்கை போர்க்குற்ற நடவடிக்கை மீதான தீர்மானம் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றம். வங்கதேசத்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் தொடர். இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக 4 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி தமிழக சட்டப்பேரவை இம்மாதம் 17ஆம் தேதி கூட வாய்ப்புள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவிப்பு வெளியான பிறகு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவலக ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. திமுக தலைவர் பதவிக்கான தேர்தலுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். திமுகவில் 15வது உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தணிக்கை குழு உறுப்பினர்கள் ஆகியோருக்கான தேர்தல் வரும் 9ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெறும் என திமுக தலைமை அறிவித்தது. இந்நிலையில் மேற்கண்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 10 மணி முதல் 5 மணி வரை திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவுள்ளது. இதில் திமுக தலைவர் பதவி முதலமைச்சர் ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். இதேபோல் பொதுச் செயலாளர் பதவிக்கு துரைமுருகனும், பொருளாளர் பதவிக்கு TR பாலுவும் வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளனர். கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் பேசிய ஆளுநர் RN ரவி, நமது நாடு பல்வேறு வகைகளில் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றார். குறிப்பாக புதிய பாரத மாதா வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும், பிரதமர் மோடியின் ஆட்சியில் அனைத்து பிரச்சினைகளும் சரி செய்யப்பட்டு ஒருங்கிணைந்த வளர்ச்சி பல்வேறு துறைகளில் காணப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். உறுதியோடு தன்னம்பிக்கையாக பெரிய கனவுகளை காண வேண்டும் என்றும், கடின உழைப்பின் மூலம் மாணவர்கள் கனவுகளை அடைந்து நாட்டிற்கும் தங்கள் குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். கோவையில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் நடைபெற்ற கருத்தரங்கில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கருத்தரங்கின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாதது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாததில் எவ்வித உள்நோக்கமும் இல்லை என்றும், அனைத்து இடங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்கிற விவாதம் கடுமையாக சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில்தான் கோவில்கள் அதிகம் எனவும், இருக்கிற அடையாளத்தை மாற்ற வேண்டாம் எனவும், அடையாளங்களை மாற்றுவதால் அனாவசியமான மோதல்களே ஏற்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவதற்கு 100% வாய்ப்பே இல்லை என்று அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இபிஎஸ் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, சிலர் அதிமுகவை உடைக்க பார்ப்பதாகவும், அது ஒருபோதும் நடக்காது என்றும் கூறினார். நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்சி செய்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் கூட்டம் வரும் திங்கட்கிழமையன்று நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினைகள் நிலவி வரும் நிலையில் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பல முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் தேனாம்பேட்டையில் உள்ள காமதேனு அங்காடியில் 2 கிலோ 5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அறிமுகம் மற்றும் விற்பனையை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், டெபாசிட் தொகையோடு 5 கிலோ சிலிண்டர் ரூபாய் 1515 50 காசுகளுக்கும்,
ரீஃபில் ரூ575க்கும் கிடைக்கும் என்று கூறினார். 2 கிலோ சிலிண்டர் டெபாசிட் தொகையோடு ரூ958க்கும் ரீஃபில் ரூ250க்கும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அடையாள அட்டை மட்டும் இருந்தால் போதும் சிலிண்டர் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். இதேபோன்று மளிகை உள்ளிட்ட 24 பொருட்கள் எது எடுத்தாலும் ரூ10 என்ற திட்டத்தையும் அமைச்சர் பெரியசாமி தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதால் 3 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் சமூக நல பாதுகாப்புத்துறை இயக்குநர் தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 11 சிறுவர்களை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். மத்திய அரசு திட்டங்களுக்கான நிதியை தமிழகத்தில் சரியாக பயன்படுத்தவில்லை என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு, நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து சரியான புள்ளி விவரங்களை அளிக்காததால் அதிகாரிகளை மத்திய அமைச்சர் நாராயணசாமி கடிந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலூர் மாவட்டத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 36,895 வீடுகள் கட்டி முடித்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் வெறும் 3,900 வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு அரசின் பெண்களுக்கான இலவச பேருந்தில் கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி முதல் இம்மாதம் 5ஆம் தேதி வரை 176 கோடியே 84 லட்சம் முறை மகளிர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் திருநங்கைகள் 10,00,000 முறையும், மாற்றுத்திறனாளிகள் 1,29,10,000 முறையும் இலவச பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர். நாள் ஒன்றுக்கு சராசரியாக பேருந்துகளில் 39,21,000 மகளிர் பயணம் செய்வதாகவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இலங்கை போர்க்குற்றம் மீதான நடவடிக்கை குறித்த தீர்மானத்தை ஐநா மனித உரிமை பேரவை நிறைவேற்றியுள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமை பேரவையின் 51வது கூட்டத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட 10 உறுப்பு நாடுகளும் உறுப்பினர் அல்லாத 16 நாடுகளும் இணைந்து வரைவு தீர்மானத்தை தாக்கல் செய்தன. இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் ஆதரவாக 20 நாடுகளும், எதிராக 7 நாடுகளும் வாக்களித்துள்ளன. இந்தியா உள்ளிட்ட 20 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், இது இலங்கைக்கு தோல்வியாக இருந்தாலும் தமிழர்களுக்கு வெற்றி அல்ல என தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா கண்டிப்பாக ஆதரித்து வாக்களித்திருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா வாக்களிக்க தவறியது தமிழர்களிடையே வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என தெரிவித்துள்ளார். தீர்மானத்தை ஆதரித்த அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஹிந்தி திணிப்பை கண்டித்து மதிமுக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை தமிழகத்தில் திணிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். எவ்வளவு முயன்றாலும் தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முடியாது என்றும், மத அரசியலை கையிலெடுத்த சனாதன சக்திகள் இன்று மொழி அரசியலை கையில் எடுத்துள்ளதாகவும் வைகோ தெரிவித்தார். தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் 2 கோரிக்கைகளை முன்வைத்தார். சந்திரசேகர ராவ் தேசிய கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் அவரை ஹைதராபாத்தில் சந்தித்து திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது சனாதன சக்திகளை தனிமைப்படுத்த முன்வர வேண்டும், பி. மண்டல், கன்சிராம் ஆகியோருக்கு ஹைதராபாத்தில் சிலை நிறுவ வேண்டும் என்று 2 கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் திருமாவளவன் வழங்கினார். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் தமிழகம் வந்து கட்சியினரிடையே ஆதரவு திரட்டினார். வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு மூத்த தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, சசி தரூர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதையொட்டி தமிழகம் வந்துள்ள சசி தரூர் சென்னையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினர் சந்தித்து ஆதரவு திரட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுக்க காங்கிரஸ் கட்சியினர் தயாராக இருக்க வேண்டும் என்றார். மத்திய அரசு மற்றும் தமிழக ஆளுநரை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை பனைகள் மாளிகை அருகே மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், மத்திய அரசு மற்றும் ஆளுநருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர்.
மதுரையில் 10 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4 பேர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 6 பேர் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மதுரையில் 10 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணத்தில் தயாரிக்கப்பட்ட உலகின் உயரமான நடராஜர் சிலையை வேலூருக்கு எடுத்துச் செல்லும் பணி தொடங்கியது. கும்பகோணம் திம்மக்குடி சிற்பக்கூடத்தில் 23 அடி உயரமும் 15 டன் எடையும் கொண்ட உலகின் மிகப்பெரிய நடராஜர் சிலை 10 ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை வேலூரில் உள்ள பொற்கோவிலுக்கு கொண்டு செல்லும் பணிகளை 10க்கும் மேற்பட்ட நிபுணர் குழுவினர் மேற்கொண்டுள்ளனர். இதையொட்டி வழிநெடுகிலும் மரக்கிளைகள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புதையல் எடுக்க முயன்று பழங்கால கற்சிலைகளை சேதப்படுத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுனில் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கோவிலில் புதையல் இருப்பதாக கூறி 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. அங்கு கடப்பாறை மண்வெட்டியால் தோண்டியுள்ளதால் அங்கிருந்த பழங்கால கற்சிலைகள் சேதமடைந்துள்ளன. தப்பி ஓடிய மர்ம கும்பல் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இமயமலை, நேபாளம் போன்ற இடங்களில் மட்டுமே வளரும் ருத்ராட்ச மரங்கள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு ருத்ராட்சை தற்போது காய்க்க தொடங்கியுள்ளது. 5 முக ருத்ராட்சம் அதிக அளவில் காய்த்துள்ளது. மேலும் 2ஆம் சீசனுக்கு நடவு செய்யப்பட்ட பூக்களும் பூத்து அழகாக காட்சியளிப்பதால் சிம்ஸ் பூங்காவை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் செல்கின்றனர். கடந்த மாதம் பெய்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கிழவரப்பள்ளி அணை பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் சென்றது. இதனால் தரைப்பாலத்தில் இருந்த இரும்பு தடுப்பு சுவர்களும் சிமெண்ட் தூண்களும் முற்றிலும் சேதமடைந்தன. இதனால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தரைப்பாலத்தில் சேதமான தடுப்பு சுவர்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நொபேல் பரிசு பிரான்சின் பெண் எழுத்தாளர் ஆனி எர்னாக்ஸுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், இயற்பியல் மற்றும் வேதியியலுக்கான நொபேல் பரிசுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இலக்கியத்துக்கான நொபேல் பரிசு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் எழுத்தாளர் ஆனி எர்னாக்ஸுக்கு வழங்கப்படும் என நோபல் கமிட்டி அறிவித்துள்ளது. எழுத்தாளர் ஆனி எர்னாக்ஸ் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். பாலினம் மற்றும் மொழி தொடர்பாக சமத்துவத்தை தனது படைப்பில் வலியுறுத்தியதற்காக அவருக்கு நொபேல் பரிசு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னத்திரை நடிகை திவ்யா அளித்த புகாரின் பேரில் அவரது கணவரான சின்னத்திரை நடிகர் அர்ணவிடம் போலீசார் 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். 4 மாதங்களுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்ட நிலையில் அர்ணவ் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக கூறி ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை திவ்யா புகார் அளித்தார். இது தொடர்பாக அவரது கணவர் நடிகர் அர்ணவிடம் போலீசார் 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். இயக்குநர் பாரதிராஜாவை சந்தித்து திருநாவுக்கரசர் எம்பி நலம் விசாரித்தார். உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட பாரதிராஜா தீவிர சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து தற்போது சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் ஓய்வு எடுத்து வருகிறார். அண்மையில் முதலமைச்சர் ஸ்டாலின், OPS உள்ளிட்டோர் பாரதிராஜாவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை உட்பட 8 நகரங்களில் 5G சேவையை தொடங்கியுள்ளதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் நெட் வேகம் 30-40 மடங்கு அதிகமாக இருக்கும் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த குரல் அனுபவத்தை வழங்கும் என்றும் ஏர்டெல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனைத்து 5G ஸ்மார்ட் போன்களிலும் தங்கள் சேவையை பெறலாம் என்றும் வாடிக்கையாளர்கள் சிம் மாற்றம் செய்ய தேவையில்லை என்றும் தற்போதுள்ள ஏர்டெல் 4G சிம் கார்டு 5G-யாக செயல்படும் என்றும் ஏர்டெல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் இன்று மோதுகின்றன. வங்கதேசத்தில் சில்ஹெட் நகரில் இந்திய நேரப்படி பிற்பகல் 1 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்திய மகளிர் அணியின் அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பு பிரகாசமடையும். புள்ளி பட்டியலில் இந்திய மகளிர் அணி 3 வெற்றிகளுடன் முதலிடத்திலும் 2 வெற்றிகள் மற்றும் 1 தோல்வியுடன் பாகிஸ்தான் மகளிர் அணி 2வது இடத்திலும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை வரும் 17ஆம் தேதி கூடும் என எதிர்பார்ப்பு. இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். திமுக தலைவர் பதவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மனு தாக்கல் செய்கிறார். நாளை மறுநாள் 9ஆம் தேதியன்று திமுக தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறுகிறது.
சென்னையில் வருகிற திங்களன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் கூட்டம். இடைக்கால பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் நடைபெறும் என தகவல். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் ஏர்டெல் 5G சேவை தொடங்கியது. சிம் கார்டை மாற்ற தேவையில்லை என விளக்கம். இலங்கை போர்க்குற்ற நடவடிக்கை மீதான தீர்மானம் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றம். வங்கதேசத்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் தொடர். இந்தியா, பாகிஸ்தான் மகளிர் அணிகள் இன்று மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.